ஓகே திரு அக்னேஸ்வரன், இப்போ சொந்த நலனுக்காக அதிமுக அடமானம் வைக்கப்படுகிறது என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் திரு கே சி பழனிசாமி. அண்ணன் கேசிபி அவர்கள் பேசும்போது சொன்னார், நான் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டார். அப்போ இந்த சொந்த நலனுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பதில் சொல்வார். சரி, இப்போது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்படின்றத தாண்டி நீங்கள் என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் தெரியும். இப்போ நாம் இது பண்ண வேண்டியது, எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவரை அல்லது ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்கு அல்லது விலக்குவதற்கு ஒரே ஒரு தலைவரை நீக்கிறது தானே நீங்கள் இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க. அது அதிமுகவினால் முடியும். ஆனால் அந்த கருத்து, அந்த கூட்டணி எப்போ அமையும் அப்படிங்கிறத ஒரு வருஷம் நாம காத்திருக்கணும். நீங்க இந்த வழக்குக்காகத்தான் போனாங்க அப்படின்னு அண்ணன் கேசிபி ஆருடம் சொன்னால், நான் கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லலை. ஏன் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் தொடர்ந்து ரைடு நடந்தது? அப்ப அது திமுகவையும் பாஜக திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து மிரட்டுதா? இதுக்கு பதிலே சொல்லலையே. அப்போ கட்சி நிர்வாகம் என்பது வேற, மக்களுடைய கணக்கெடுப்பு நாடி துடிப்பு என்பது வேற. இப்ப இங்க வந்துடுறேன். அதாவது நம்ம முனவர் பாட்சா சார் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும், அதாவது நம்மளுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன், நம்ம போற போக்குல நான் இது பண்ணிட்டேன். தலைவர் சொன்னதுனால ஞாபகத்துக்கு வந்து. சரி, நன்றி நன்றி. திரு கே சி பழனிசாமி சொல்லிடுங்க. அக்னீஸ்வரன், அதாவது இன்றைக்கு அந்த டாஸ்மாக் தலைமையகத்தில் நடக்கிற ரைடு தங்கமணி டாஸ்மாக் அமைச்சராக இருந்த காலத்துக்கும் சேர்த்து தான் நடக்குது. இன்றைக்கு காலத்துக்கு சேர்த்து தான் நடக்குது. பாஜக என்பது திராவிட கட்சிகள் இரண்டையுமே அழிக்க நினைக்கிறாங்க. அப்ப இவைகள் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுகிறது. துரைமுருகனுக்கு பதில் சொல்றது நீங்க திமுக காரங்க கிட்ட கேட்கணும். ஆனா இன்றைக்கு நடக்கிற டாஸ்மாக் ரைடு அண்ணா திமுகவையும் குறிவைத்து நடக்கப்படுகிறது. ஒரு கட்சிய 100 ஆண்டு காலம் வளர்ந்த கட்சிய பாஜக அண்மையில திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் பேசிய அந்த கட்சியை கொஞ்சம் தாக்கு பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அதுக்காக திராவிட கட்சியை அழிச்சிரும் அப்படின்றது உங்களுடைய அனுமானம், அது எடுபடாது. அது பாஜகவும் அதை நினைக்கல. ஒருவேளை அவர்கள் கூட்டணி, ஏன்னா மாநில தேர்தல் இது அடிப்படை. இப்ப எதிர்மறை வாக்குகள் யாருக்கு எதிராக இருக்கு? திமுகவுக்கு எதிராக இருக்கு. அப்ப திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி எந்த கட்சிக்கு உண்டு? அதிமுகவுக்கு உண்டு. எப்படி உண்டுன்னு நான் சொல்றேன், ஏற்கனவே 31 வருஷம் ஆண்டதனால அது தகுதி இருக்குன்னு சொல்றேன் நான். எப்படி எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கன்னா அப்ப அவர்களையும் அழிப்பதற்கு ஒரு காலம் வரும். அதுதான் அரசியல் நிரந்தரம். சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் அரசியல். யாரையும் அழிப்பதற்கு இல்ல, அழிப்பதற்காக வர வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களையும் அழிப்பதற்கு ஒன்று வரும் இல்லையா? அப்படிலாம் அங்க யாரு அழிக்கலாம் இல்ல. அழிக்க நினைச்சாலும் அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்படி யாரும் நினைக்கல. அந்த திமுகவை அகற்றுவதற்கான அந்த திறன் அதிமுகவிற்கு தான் இருக்கு அப்படின்னா, அதை எதிர்க்கக்கூடியவர்கள் ஏன் அதிமுகக்கு கீழே கூட்டணிக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள்? அப்போ எல்லாரும் ஒன்று சேரணும் என்ற அந்த கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்ததற்கும் கூட்டணிக்கான ஒரு அறைகூவலாக பார்க்கணுமா? தமிழ்நாட்டில் யாராவது எங்காவது பத்திரிகையாளர்கள் தினம் பத்திரிகையாளர் சந்திப்பதா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும். ஆனால் ஊர்ல விவசாயம் செய்வதற்கு ஆள் இல்லை, மழை இல்லாத ஊரு இருக்குது. அப்ப அவ்வளவுலாம் பஸ் இல்லாத ஊர்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஒரு தேர்தலில் கூட தனித்து நிற்க மறுக்கிறது? என்ன யாராவது கேட்கிறீங்களா? ஏன் அப்படி? ஜனநாயகத்துல ஒரு கண்ணுல வெண்ணா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு பார்க்க கூடாது. அதிமுக திமுகவை அகற்ற முடியும். இருந்தாலும் திமுகவே 13 கட்சி வச்சிருக்குன்னா நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதே கேள்வி, இந்த கேள்வி பல விவாதங்கள்ல எழுப்பப்பட்டது. சரி, பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் திமுக தனியாக தேர்தலை சந்திக்க மறுக்கிறது? அப்படி யாராவது கேக்குறீங்களா? ஆனாலும் 10% வாக்குகளை இப்ப குறைச்சிருக்குது. திமுக கூட்டணிக்கு குறைச்சிருக்கா, குறைக்கலையா?
அப்ப 2021 37%, அதிமுக 33.4%, வெறும் 3% தான். அப்ப இப்ப ஆன்டி இன்கம்பன்சி எதிர்மறை வாக்குகள் அதிகமா இருக்குது. எல்லா வரியும் உயர்த்தியாச்சு, ஒரு வரியை நாங்கள் உயர்த்தவில்லை என்று சத்தியம் பண்ண சொல்லுங்க அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு. ஆகவே எல்லா வரியும் உயர்த்திக்கிறவாங்க, 5 ஆண்டு கால ஆட்சி, 13 கட்சி கூட்டணி என்று இருக்கிற போது பிற கட்சிகள் எல்லாமே ஒரு கட்சி தலைவரை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் நினைக்கிற போது அவர்கள் ஒன்றிணைகளா இல்லையா என்பது எனக்கு தேவையில்லை. ஆனால் இன்னும் 1 வருட காலம் நாம அதை காத்திருக்கணும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஓகே.